Welcome students, I am a teacher from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நான் JEE உடைய எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம இப்போ இதை பார்க்கலாம். The mass of the silver, molar mass of silver is 108 gram per mole, displaced by a quantity of electricity which displaces 5600 ml of oxygen at STP will be dash gram. அப்போ என்ன அர்த்தம்னா, அதாவது சில்வரை வந்து காம்ப்ளெக்ஸ் புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு கண்டெய்னர்ல சில்வர் இருக்கு. இதுல 2 எலக்ட்ரோட வச்சு கரண்ட் பாஸ் பண்றாங்க. ஓகே, இதுல டெபாசிட் ஆகுற இந்த எலக்ட்ரோட டெபாசிட் ஆகுற சில்வரோட வெயிட் கேக்குறாங்க. ஓகேவா, தட் இஸ் த क्वेश्चन. அதுக்கு என்ன அளவு கரண்ட் கொடுத்தாங்கன்னா, அதாவது உன்னுடைய 5600 ml ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவைப்படுதோ அந்த அளவு சார்ஜ் கரண்ட்டை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து உனக்கு எவ்வளவு வெயிட் ஆஃப் த சில்வர் கிடைக்குது, இதுதான் கொஸ்டின். இதுல கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப், உனக்கு கேட்கறது வெயிட் ஆஃப் சில்வர், அதை எப்படி அப்ரோச் பண்றோம்னு பாருங்க. Number of Faraday second law. Number of equivalents of silver deposited is equal to number of equivalents of oxygen liberated. Number of equivalents of oxygen உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா, volume of the oxygen divided by gram molar volume into n factor. இதுதான் ரெண்டுத்துக்கும். இப்போ இதுல வரப்ப given weight by equivalent weight into n factor. இந்த இடத்துல வந்து n factor நம்ம இந்த இடத்துல atomic weight ன்னு போட்டுக்கலாம். n factor அப்படின்னா இந்த இடத்துல நான் I will give it perfect கொடுக்கணும்னா equivalent weight கொடுக்கக்கூடாது. That is, we can call it as a molecular weight, or it is what is a metal. So silver is a metal, so I am writing as a atomic weight. Atomic weight of silver given weight into n factor. ஏன்னா n factor அப்படிங்கிறது இவ equivalent weight கொடுத்தா கொடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். So அதனால தான் இப்ப given weight divided by atomic weight into n factor. So this is formula to find out the number of equivalents of your what is it called as a silver, that is equal to number of equivalents of oxygen. So இது வால்யூம்ல கொடுத்ததால இது நான் number of equivalents நான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, number of equivalent is equal to simple மோலுக்கு என்ன வருமோ அந்த ஃபார்முலா. வாட் இஸ் மோல்? given weight by molecular போட்டா மோல், given weight by equivalent weight போட்டா அதுதான் that is called equivalence. equivalent weight எப்படி சொல்லுவாங்க? atomic weight by n factor. So இப்போ number of equivalents எப்படி வருதுன்னு தெரியுதா? number of mole எப்படி நீ கண்டுபிடிப்பியோ, மோல் எப்படி செய்வ? given weight by molecular mass. அதே மாதிரி equivalence என்ன செய்யணும்? given weight by equivalent weight. what is equivalent weight? atomic weight divided by n factor. So இத கொண்டு போய் நீ இந்த denominator substitute பண்ணினா given weight divided by atomic weight இந்த n factor வந்து மேல போயிடும். Now this is the formula to find out the equivalence of any metal given weight by atomic weight into n factor. அவ்வளவுதான். So மோலுக்கு என்னவோ அதேதான், பட் ஆனா இது வந்து into n factor. இங்க சில்வர் கொடுத்திருக்காங்க பாருங்க, n factor சில்வரை பொறுத்த வரைக்கும் வேலன்சி ஒன்றுதான். So இப்போ நான் how to find out the number of equivalents for silver அந்த ஃபார்முலா. ஆக்சிஜனுக்கு வரப்ப வால்யூம்ல கொடுத்ததால வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை கிராம் மோலார் வால்யூம் இன்டு n ஃபேக்டர். இந்த இடத்துல எப்படி n ஃபேக்டர் வருது அப்படின்னா அது இங்க தனியா ஒர்க் அவுட் பண்ணிருக்க பாருங்க. யூசுவலா நம்ம what is the equivalent weight of your oxygen அப்படின்னா 8. given weight by equivalent weight. given weight வந்து அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் வெயிட். oxygen is 32. அது 8 வகுத்தோம்னா உங்களுக்கு என்ன வருதோ அதான் இந்த இடத்துல n ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சிஜனுக்கு 32/8 அப்படிங்கிற 4 தான். ஓகே, ஏன்னா equivalent weight of oxygen is 8 only. equivalent weight is 8. ஓகேவா? சோ நான் இந்த எப்படி வந்தது 32/4 தான் n ஃபேக்டரா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. சோ what is the volume of oxygen given? அந்த சம்முல கொடுக்கப்பட்ட ஆக்சிஜன் வந்து இதுதான் 5600 ml. அதை நீங்க லிட்டர்ல மாத்தினா 5.6 லிட்டர். புரியுதுங்களா? சரி, அதான் given volume of your oxygen, number of equivalents கண்டுபிடிக்கிறதுக்கு. Yes, no.
இப்போ முடிஞ்சிருச்சா? நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சில்வர் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜன் சொல்லியிருக்கேன். இப்போ சில்வருக்கு வெயிட் டிவைட் பை அட்டாமிக் வெயிட் இன்டு இன்ஃபேக்ட் இது வந்து டிவைட் பை கிராம் மோலார் வால்யூம். கிராம் மோலார் வால்யூம் பழைய டேட்டா வந்தோம்னா 22.4, புது டேட்டா வந்து 22.7. நீ எதை வேணாலும் வச்சு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்ததை வச்சு நீ போட்டுக்கோ. நான் திஸ் இஸ் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது வந்து the volume given volume divided by the gram molar volume into n factor. n factor இந்த இடத்துல 4 வருகிறது. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து சில்வருடைய வேலன்சி 1ங்கிறதுல n factor வந்து 1. ஓகே. இந்த இடத்துல 4 எப்படி வந்ததுன்னு சொல்லியிருக்கேன். உடனே வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் 2 அதனால 2 அப்படின்னு போட்டுக்காத. 32க்குள்ள எத்தனை ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குன்னா 32 divided by 8 you are having the 4. So 4 ஈக்குவலன்ஸ் இருக்குங்கிறது தான் நம்ம இடத்துல இந்த இடத்துல n factor. ஸோ இப்போ இதெல்லாம் அடுத்த சைடு எடுத்துட்டு போனோம்னா உனக்கு வந்துடும். நான் கேன் சே ஹியர் ஆஃப்டர் த கால்குலேஷன் வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் திஸ் இஸ். இந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம்னா இந்த இடத்துல அப்படியே பாருங்க இஸ் 0.9 பக்கம் தான் இருக்கு. ஒன்று கூட இல்லை. அப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து 108 விட கொஞ்சம் குறைவாக இருக்கணும். முடிவு பண்ணிட்டு ஆப்ஷனை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் அதை மல்டிப்ளை பண்ணி பர்ஃபெக்டாக போட்டால் 106ன்னு வருது. அவ்வளோதான். 108 விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின்ல எதுனா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சில்வர் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் அலுமினியம். வாட் இஸ் ஈக்குவலன்ஸ் யூசுவலாவே equivalent weight. Equivalent weight. What is number of equivalents? Given weight by equivalent weight into n factor. Given weight by equivalent weight into n factor. அந்த formula substitute பண்ணி இது பண்றீங்க. Okay. Let us go to the next question. இதெல்லாம் நல்ல really challenging question. நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜேக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இதுக்கு ரெடி ஆகிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். நீ 2 ஜே எக்ஸாம் எழுதிட்டு நீ நீட்டு போய் தொட்டோம்னா நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நீ அனுபவத்தில் கற்றுக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The hydrogen electron பார்த்தது என்ன எலக்ட்ரான் பார்த்தது. Hydrogen electron is dipped in a solution of pH of 3 at 20. The potential of the electrode will be கேட்டிருக்காங்க. ஸோ pH of 3 அப்படிங்கிறதுல எலக்ட்ரோன் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் அங்கிருந்து கால்குலேட் பண்ணிட்டேன். That is called as 10 power minus 3. So பார்த்து தான் முடிச்சது. ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் வோல்டேஜ் தான் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல மிஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஒன்றுனா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் தான் எழுதணும். ஓகேவா? ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறது எழுதினாலே போதும். H2 எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒன்று எடுத்தாலே போதுமானது. ஏன்னா 2 இருக்கிறப்ப உங்களுக்கு பயங்கரமா காம்ப்ளிகேட் ஆகும். அதனால வேண்டாம். இப்போ இது ஒரு எலக்ட்ரானுடைய எதுன்னு சொல்லப்படணும்னா E electron is equal to E naught minus 0.059 divided by number of electron into log of products by reactants. இந்த products by reactants அப்படிங்கிறது மற்றவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் தான் அதை ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த ஈக்குவல் நாலேஜ் கொண்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பட் we should not say as a product side by reactants தான் அதை அப்ளை பண்ணிப்போம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க E naught வந்து 0 minus of 0.059 divided by 1 log of. அந்த சரி ப்ராடக்ட் சைடு யார் இருக்காங்க? ஹைட்ரஜன் கேஸ். what that is called, you can see here. ப்ராடக்ட் சைடு இருக்காங்க. this is the hydrogen electron dipped in the solution, the potential of electrode. ஸோ அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல யார் இருக்காங்க? ஹைட்ரஜன் கேஸ் தான் இருக்கு. அதனால அதை கொடுத்துக்கிறோம் மேல நம்பர் 1. you can see இதெல்லாம் 1 atmosphere pressure இருக்கும் எடுத்துக்கோ. And then what is it called? Reactor. Reactor side யார் இருக்காங்க? ஹைட்ரஜன் அயான். எவ்வளவு வருது? 10 power minus 3. அந்த 10 power minus 3 கீழே கொடுத்துட்டு ஓகேவா? ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ இது தான். இப்போ பாருங்க. Now let us see the substitution. Log of 1 by 10 power minus 3. 10 power minus 3 மேலே வந்ததுன்னா 10 power plus 3. ப்ளஸ் 3க்கு அப்புறம் இது 3 இந்த பக்கம் வந்தது அப்படின்னா 0.059 into 3 னா உன்னுடைய ஆன்சர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருக்க பாருங்க. அவ்வளோதான். ஓகே. இன்னும் ஒரே ஒரு சம் தான் எடுத்தாந்துருக்கேன். அதை முடிச்சுக்கிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சிடுவோம். இதுவும் இன்ட்ரெஸ்டிங். இதோட சரி சம பார்க்கலாம். இதுல எப்படி இருக்கு சம அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். எஸ் பார்க்கலாம். A current, constant current was passed through a solution of silver chloride in between a cold. Yes.
through that. இது வந்து இது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால இதுல இருக்கிறத அழைச்சிடும். பார்க்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டே வந்துடணும். Yes. A current was passed through a solution of auric chloride between the gold electrode after a period of 10 minutes. இங்க இருக்கு பாருங்க 10 minutes. 10 minutes. Time வந்து 10 minutes நாம வச்சுக்கோம். ஸோ பக்கத்தில் அப்படியே இருக்கிற time is equal to 10 minutes into 60. In the case of mass of the cathode was the increases in the mass was 1.314. So amount deposited is 1.13. அதாவது 1.314 வந்து அந்த electrode weight increase ஆயிருக்குன்னு சொல்றாங்க. So that is the weight of the gold deposited. ஓகேவா? இதெல்லாம் தான் உனக்கு வந்து சம்ஸ் நம்ம பழகிட்டோம்னா உனக்கு அங்க வந்து அந்த வேர்டு வந்து புதுசா இல்லாம ஃபெமிலியரா இருக்கும். So what is the mass is given? Mass is given. Mass is given. இங்க வந்து mass is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.314 kilo. What is called gram? Kilogram மாத்தோம்னா 0.1314. It is a kilogram. 1 minute more. It is a gram. 1 minute gram. Gram. நீ எதுக்கு கிலோகிராம் மாத்திர அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே வச்சே போடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் தேவை அப்படின்னா. ஓகேவா? சரி. இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, after a period of 10 minutes the increase in the mass of cathode was total charge passed through the solution. அப்ப total charge கேக்குறாங்க. சார்ஜ் என்னது? கூலோம். ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்துருங்க. சார்ஜ்னா என்னது? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா AuCl4 மைனஸ்ல இருந்து கோல்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன். வாட் இஸ் தி கோல்ட் ஆக்சிடேஷன் நம்பர்? வி ஆர் கெட்டிங் இட் +3. இந்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோல்ட் இஸ் +3. இப்போ இந்த ஃபார்முலா என்னது? mass is equal to given weight by equivalent weight into what is it called? equivalent weight of gold into 96,500. ஓகேவா? இதுல நம்ம எதை மெஜர் பண்ண போறோம்? ஐடி மெஜர் பண்ணலாம். ஏன்னா that is together it is called as a Q. ஓகேவா? அதுக்காக நீ தனியா எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஐடி Q கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஐடியில போய் கண்டுபிடிச்சு முடிச்சிடலாம். இப்போ நேரா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மாஸ் இஸ் ஹியர் வாட் இஸ் இட் கால்ஸ் NF3 இருக்குது, 96,500 கூலும். இந்த இடத்துல வாட் இஸ் இட் ஹேவிங் 197. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஈக்குவலன்ட். அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை n ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட் வெயிட். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா Q is equal to 1.314. அதாவது இந்த Q நீ அப்படியே வச்சுக்கோ. இந்த Q நீ அப்படியே தான் வச்சுக்கிற. மீதி எல்லாம் கிராஸ் மல்டிப்ளை ஆகும். 1.314 into 3 into 96,500 போட்டு divided by 96 here. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது Q என்னங்கிறது இந்த ஃபார்முலாக்குள்ள எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகே, அதுக்கு எடுத்து வாங்க. எஸ், இதோட செகண்ட் பார்ட் முடியுது. தேர்ட் பார்ட்டுக்குள்ள போறப்ப என்ன பண்றோம் பாருங்க. 96,500 கூலம்க்கு தான் ஒரு ஃபேரடே அப்படிங்கிறோம். அப்போ ஒரு ஃபேரடேக்கு என்ன சொல்லுவ? திஸ் ஒன் ஃபேரடே. ஸோ உனக்கு எவ்வளவு கூலும் நான் கொடுத்துருக்கேன்? இவ்வளவு கூலும் 1/96,500 கூலும் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இதை வந்து நீங்க அதனால மல்டிப்ளை பண்ணின அப்படின்னா the amount is deposited in will get it. Okay, this is this. Okay, amount deposited will be getting in the terms of kilogram also. Okay, yes. இதுல பாருங்க 96,500 மேலே கீழே கேன்சல் ஆயிடுது. மீதி இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு வரேன். இது வந்து பார்த்தோம்னா இது ஆல்ரெடி மிஸ் ஒர்க் அவுட் பண்ண ஈஸி தான். ஓகேவா? 197 டிவைட் பை 3.9 டிவைட் பை 197. ஓகேவா? அதான் சயின்டிஸ்ட் கேன்சல் ஆகுது. இங்க இன்டூ 10⁻², இந்த நம்ம இந்த டெசிமல் தட்டி இப்படி வச்சது ஆகுது. ஸோ வாட் தே வாண்ட் இஸ் 394 டிவைடட் பை 197. ஓகேவா? கேன்சல் ஆகலாம் 2 டைம்ஸ்ங்கிறாங்க. 2 டைம்ஸ்ங்கிறத இன்டூ 10⁻². This is 2 cancel ஆயிடும். 2 into 10⁻². This is 2 into 10⁻² is the charge you are passing. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் Q கண்டுபிடிச்சு Q is equal to IT கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம அடுத்து ஃபைனலா கண்டுபிடிக்கிறோம். ஓகே, with that we are completing the class children.
நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற புதிய வீடியோவோட சந்திக்கிறேன். Okay, prepare well children, be enthusiastic and stop not.